வரப்போகும் அடைமழை தமிழ்நாட்டில் நல்ல ஒரு காற்று, இடி, மின்னல், மழை எல்லாமே கலந்து இருக்க போதுங்க. சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஜூலை மாதம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. சும்மா லேசான சாரல் மழை, மிதமான மழையாக தான் இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் கனமழைலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படியே மொத்தமாக வானிலை மாறப்போகுதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசான மழையோ மிதமான மழையோ இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு இருக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் வெயிலை பார்த்துருப்பீங்க. லேசான மழையும் மிதமான மழையும் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதம் அவ்வளவுதான் மழை பொழிவு அப்படின்னு மட்டும் தப்பாக எடை போட்டுறாதீங்க. இன்னும் 15 நாள் இருக்குது. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் 15 16 நாள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் பாதி மாதம் தான் முடிஞ்சிருக்கு. பாதி ஜூலை தான் முடிஞ்சிருக்கு. மீதி ஜூலையை நீங்கள் இன்னும் பார்க்கலல்ல. இனி வரும் நாட்களில் பார்ப்பீங்க. மிக கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜூலை மாதமாக மீதி இருக்கக்கூடிய 15 நாட்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். வெறும் முதல் 15 நாளை வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. இந்த மாதம் மழை இருக்காது அப்படின்னு. இனிமே தாங்க நமக்கு ஆடி மாதமே இப்போ தான் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு பாருங்கள் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். காலையிலே மழை பெய்யுமானா கண்டிப்பாக இருக்காது. காலை பகல் நேரங்கள் மழை உறுதியாக சொல்கிறோம் இருக்கவே இருக்காது. இரவு மற்றும் நள்ளிரவில் மட்டும்தான் மழை பொழிய போது. ஜூலை 15 வரைக்கும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுன்னு மழை வந்தாலும் ஜூலை 15க்கு அப்புறம் ஜூலை 15 வரைக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மட்டும்தான் மழை இருக்கும். ஆனால் ஜூலை 15க்கு அப்புறம் வரக்கூடிய மழை மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 10-15 மாவட்டங்களில் ஒரே நாளில் பெய்கிற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எப்போ மழை வரப்போகுது, எப்போ வெயில் வரப்போகுதுங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மழையில் மாட்டிப்பீங்க. அந்தந்த நாளில் எல்லா நாளும் மழை இல்லாத நாளாக இருக்காது. கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் மழை வரதான் போகுது. அது எந்த நாளுங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துட்ருக்குறோம். எந்த நாட்களில் தீவிரமான மழை வருதுங்கிறதா உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய மழை பொழிவுலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வானிலை அறிவிப்புகளும் மிக துல்லியமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கனமழைங்கிறது 80% வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிறோம். மீதி இருக்கக்கூடிய 20% மிக கனமழையை நம்ம பார்ப்போம். அது எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்கிறோம். டேட் நோட் பண்ணிக்கோங்க. வருகிற ஜூலை 15க்கு அப்புறமா அது வரைக்கும் லேசான மழை, மிதமான மழை, ஏதோ ஒரு சில இடங்களில் கனமழைன்னு இருக்கக்கூடிய இந்த வானிலை அப்படியே பல்ட்டி அடித்து ஜூலை 15க்கு அப்புறம் மிக கனமழையாக மாறப்போகுது. அதுதான் உண்மை. ஜூலை 15க்கு அப்புறம் வரக்கூடிய 2 வாரங்களும், அந்த அடுத்து வரக்கூடிய இந்த கடைசி 2 வாரங்களும் மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. இடைவிடாத மழை பொழிவும் காத்திருக்கு. மாலை இரவு முழுவதுமாக மழை வரக்கூடிய நாள்லாம் இருக்குது. அதில் எங்கெங்கே ரொம்ப அதிகமான மழையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இந்த கனமழை பொறுத்தவரை வட தமிழகத்தை தாக்க இருக்கிறது. வட தமிழகம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் 2 பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும். இதில் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை. இப்போ அப்படிதான் தெரியும். வெறும் லேசான மழை, மிதமான மழை, சாரல் மழை மாதிரி தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம், ஜூலை 15க்கு அப்புறம் ஒரு மிக கனமழையாக புரட்டி போட போகுது. காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பெய்கிற அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இந்த தென்மேற்கு பருவமழையில் அதிகமாக காத்திருக்கிறது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நாட்களிலும் இருக்குது. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை தீவிரம் அதிகரிக்கும். ரெடியாக இருந்துக்கோங்க. சொல்கிற தேதியிலிருந்து நீங்கள் உஷாராக இருந்தாலே போதும். ஜூலை 15 வரைக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் மழை பெய்யும். ஆனால் ஜூலை 15க்கு அப்புறம் வரக்கூடிய 16, 17க்கு அப்புறம் அதிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் நிறைய இடங்களில் பதிவாக ஆரம்பிச்சிடும். ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் பெய்யாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜூலை 15க்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பகுதியாக எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட அந்த 2 வார காலகட்டத்துக்குள்ளே நிறைய இடங்களில் கனமழை, மிக கனமழை எல்லாம் பதிவாகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இங்கே மட்டுமே நமக்கு மழை இருக்காதுங்க. மற்ற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மழை இருக்கும். மற்ற மாவட்டத்தில் மழையே இருக்காதுன்னு மட்டும் தவறாக நினச்சிடாதீங்க.
உறுதியான மழை பொழிவு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை சிறப்பான மழை பொழிவு இருக்கு. இப்போ வேணா உங்களுக்கு வெயிலும் வானம் மேகமூட்டமா இருக்கலாம். ஏதோ மழை வரதுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி கூட இருக்கும். எல்லாமே மொத்தமா வானிலை மாறுதுங்க. இந்த ஜூலை 15க்கு அப்புறம் மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வானிலை அப்படியே மாறப்போகுது. அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தக்கூடிய தேதிகள் நம்ம பல நாளாக நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற அறிவிப்புகளையும் நம்ம தொடர்ந்து அறிவிச்சிருந்தோம். அந்தந்த தேதிகளில் நமக்கு சரியாக நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களிலும் உறுதியாக நமக்கு மழை வரும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் அதிகரிக்கும். அதே சமயங்களில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும். ஆனால் டெல்டாவில் மிக கனமழை எதிர்பார்க்க முடியலை. வெறும் மிதமான மழை, கனமழை மட்டும்தான் வரும் நாட்களில் இருக்குது. ஆனாலும் பரவலாக ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மழை பொழிவு பகுதியாக ஆங்காங்கே பதிவாகும். பெய்யாத பகுதிகள் வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரே நாளில் டெல்டாவிலும் முழுமையாக மழை இருக்காது. ஒவ்வொரு நாளும் பகுதியாக மழை பெய்யும். தென் மாவட்டங்களிலும் அதே மாதிரி தான். ஒரே நாளில் அப்படியே மதுரையிலேருந்து கன்னியாகுமரி முழுவதுமாக அப்படியே நமக்கு மாலை இரவில் மழை வந்துடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக தீவிரமடைந்து அந்த ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி அந்த 10 நாட்கள் இடைவெளியில் எல்லா இடங்களிலும் பரவலாக மழை பெய்துவிடும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் கனமழை புரட்டி போடும். நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரமடைய போகுது. அரபிக் கடலிலிருந்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் வலுவடையும். கேரளாவில் நல்ல மழை பொழிவு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது நிச்சயமாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழை இந்த ஜூலை கடைசி 2 வாரங்களில் ரொம்பவே மோசமாக இருக்குங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஜூலைலையா இவ்வளோ மழை வருது, ஜூலை மாதமா இல்லை நவம்பர் மாதமானு கேட்குற மாதிரி மழை பொழிவு ஜூலையில் காத்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட வந்துட்டோம். இந்த ஜூலை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாள் கிட்ட வந்தாச்சு. பெருசாக ஒன்றும் மழை இல்லைங்க சொல்லிக்கிற மாதிரி. சும்மா லேசான மழை, மிதமான மழைன்னு சொல்கிறீங்களா? இதுக்கடுத்த இந்த 15 நாட்கள் தான் ரொம்பவே தீவிரமான மழை வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கிறது. ஏன்னா நமக்கு மழை வராமலாம் கிடையாது. மழை வந்திருக்கு, ஆனால் அது போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மழை எங்கள் ஊரில் வராமலாம் இல்லைங்க, அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த லேசான மழை, மிதமான மழையெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் அந்த புழுக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மழை பொழிவு வரும்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் தீவிரமாக மழை வர மாதிரியே தெரியலங்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பாருங்கள், வரும் நாட்களில் மாற்றம் இருக்குது. ஜூலை 15லேருந்து 31 தேதிகள் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் உறுதியாக தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.